வணக்கம். ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுக்க போயிருந்தோம். என்னோட சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயமா போயிருந்தோம். அங்க எப்படின்னா, அன்னைக்கு மனுவுக்கு எப்படியும் ஒரு 500 பேர் வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். 500, 600 பேர் கிட்ட வந்திருக்காங்க. அதில மக்கள் பயன்படுறாங்கன்னு சத்தியமா யாரும் பயன்படுறாங்கன்னு தெரியல. யார் பயன்படுறாங்கன்னா, வெளிய உட்காந்து மனு எழுதுறாங்க பார்த்தீங்களா? அவங்க பயன்படுறாங்க. அங்க உட்கார்ந்த இடத்துல காப்பி, டீ, வடை, சம்சா, தண்ணி, கூல் ட்ரிங்க்ஸ் விக்கிறவங்க அவங்க பயன்படுறாங்க. அதுபோக அத எடுக்கிறதுக்கு இந்த மனு குடுக்குறதுக்கு நிக்கிறதுக்கு நம்ம இந்த ஜெராக்ஸு இதெல்லாம் எடுக்கணும் பார்த்தீங்களா? அது பயன்படுறாங்க. அது கூட்டமா வர்றதுக்கு ஆட்டோ புடிச்சு, பஸ் புடிச்சு வர்றான் பார்த்தீங்களா? அவன் பயன்படுறான். மக்கள் பயன்படுறாங்கன்னா சத்தியமா யாரும் பயன்படல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கான பதில் எங்கேயுமே முழுசா கிடைக்க மாட்டேங்குது. நம்ம போய் ஒரு லெட்டர் குடுத்தோம், ஒரு மனு குடுத்தோம்னா, அத அவர் வாங்கி நம்ம யார் மேல தப்பு சொல்லி இப்ப மனு குடுக்க முறை குடுத்துருக்கோமோ அவங்ககிட்டயே குடுத்துடுறாங்க. இப்ப இதுல நமக்கு என்ன பயன் கிடைக்குது அதுல? ஒண்ணுமே கிடையாது. ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். கலெக்டர் நம்ம காரணம் சொன்னால் கலெக்டர் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். ஏன் நீங்கள் பண்ணலை, எதுக்கு பண்ணலைன்னு பார்த்துட்டு இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இதில் என்ன நீங்கள் கலெக்டர்கிட்ட நீங்கள் என்ன குறை தீர்க்கும்னாலும் செய்கிறீங்க? எத்தனை பேர்த்துக்கு குறைய தீர்த்துருக்கீங்க? அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் உட்காந்துட்டு பாவம், அந்த காது மிஷின் இல்லாதது, பெட் சர்டிஃபிகேட் இல்லாதது, வாரி சர்டிஃபிகேட் இல்லாதது, அப்படி பல பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. யாரும் ஒன்றுமே இப்போதைக்கு அரசாங்கம் எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. அதே மணிக்கு என் வண்டி பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் என் வண்டி ரிப்பேர் பார்க்குறதுக்கு மெக்கானிக்கை ஃபோன் போட்டு கூப்பிட்றேன். அண்ணே என் வண்டி பைக் ரிப்பேர் ஆகிடுச்சுனே, நீங்கள் வாங்கண்ணேன்னு சொல்லி கூப்பிட்றேன். எங்கே இருக்கீங்க? கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கனேன்னு சொல்லி சொல்கிறாரு. நீ கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்காரு. அவருக்கு ஒரு 32 வயசுக்கு மேலே இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்காரு. கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாத மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போது குறைன்னு சொல்லி வர அளவுக்கு குறிப்பிட்ட பேர் தான் வர்றாங்க. எல்லாருமே எத்தனை கோடி மக்கள் வரிசையாக திங்கக்கிழமை எல்லாம் கோடி கோடியாக மக்கள் மனு கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இங்கே சின்ன சின்ன பிரச்சனைக்காக வர்றாங்க. அவங்களுக்கு அதுக்கான பிரச்சனையை தீர்த்தா இங்கே குறைத்துக்கு நாளுக்கு ஆளே வர தேவையில்லை. அதை ஏன் தீர்க்க மாட்டேங்காங்க? அப்போது அதிகாரிகள் சரியில்லை. நம்ம அரசியல்வாதியை சொல்லி வர கிடையாது. அப்போ அரசியல்வாதி என்ன செய்யணும்? அதிகாரி கரெக்டான அதிகாரியை வைக்கணும். சும்மா உட்காந்துட்டு ஷோகேஸ்க்கு போயிட்டு வர்றான் அதிகாரி தயவுசெய்து எல்லாத்தையும் எடுத்துருங்க. சும்மா பந்தாவுக்கு காரில் சாடுற 4-5 காரில் வரவும் பெருமைக்கு பேசுவோம். எதுக்கு அந்த அதிகாரிகள் எதுக்கு சும்மா போயிருக்கு? ஒரு செயலை செய்யலைன்னா அந்த அதிகாரி எதுக்கு வேலை பார்க்கணும்? ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் சம்பளம் வாங்காமல் எத்தனை அரசாங்க அதிகாரி வேலை வைக்கீங்க தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள். எனக்கு 3 மாதம் சம்பளம் வாங்கலை, நான் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு அரசாங்க அதிகாரிகள் சொல்லுங்கள். யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி இருக்குது? மக்கள் மட்டும் வருஷம் அலையணும், 4 வருஷம் அலையணும், 5 வருஷம் அலையணும், உங்களை தொண்ணாந்துக்கிட்டே அலையணும். உங்களுக்கு மாட்டுக்கு பால் கறக்கிற மாதிரி நீங்கள் தொண்ணாந்துக்கிட்டே உங்களுக்கு அலையணும். ஆனால் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் என்னமோ எத்தனை கோடி ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக் தெரியல, கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் மக்கள் கலெக்டர் ஆஃபீஸே தேவையே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ வர்றதை ஒரு சில பேர் தான், குறிப்பிட்ட பேர் தான் பிரச்சனைன்னு சொல்லி வர்றாங்க. அதை திருக்க முடியாட்டி நீங்கள் அதிகாரிகள் இருந்து என்ன செய்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? எத்தனை அதிகாரிகள் எத்தனை மக்களுக்கு ஒன்றும் வேண்டாம், அங்கே இருக்கிற கணக்கெடுப்போம் எத்தனை வருஷமும் வர்றாங்க. யாரையும் சொல்ல வேண்டாம், என்ன சொல்கிறேன் யாரையும் சொல்ல வேண்டாம். 5 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அரசாங்கம் என்ன பண்ணீங்க? எவ்வளோ பெரிய என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். 5 வருஷமாக அலையிறேன். ஒரு சிவகாசியில் ஒரு ஆடியோ ஆஃபீஸில் பட்டா போட்டு இந்த இடம் எனக்கு சம்பந்தமான சொல்லி ஆர்டர் போட்டு 4 வழிச்சாலைக்கு பணம் தரலன்னு சொல்லி கொடுத்து 1 வருஷம் ஆகி இன்னும் உங்கள் அரசாங்கத்துக்கு பணம் தர முடியல. என்ன நீங்கள் அப்போ அதிகாரிகள் என்ன வேலை வைக்கீங்க? மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? எப்படி ஏன் அலைய வைக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு தொண்ணாந்துக்கிட்டே இருக்கணுமா? உங்களுக்கு வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. அதெல்லாம் லட்சக்கணக்கிற பேர் நல்லாவே நேர்மையாக இருக்காங்க. அவங்க வேலை பார்த்துட்டு போவாங்க. வேலை பார்க்குறவங்கலாம் கொள்ளமத்தோ இருக்காங்க. இப்போ ஓடி எல்லா பேரும் சுத்தமாக பயந்து வேலை பார்க்காங்க. அப்போ எல்லா பேரும் ஒரு ஆள் உங்களுக்கு கம்பி வச்சு குத்திக்கிட்டே இருந்தால் ஒழுங்காக வேலை பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் படித்து பிரயோஜனம் வந்ததுக்கு என் மனச்சாட்சி போய் நான் அப்படி தான் இருப்பேன்னு ஒருத்தனை வேலை பார்க்கல. அதான உண்மை. ஒரு அதிகாரி எப்படி வேலை பார்க்கணும்? நம்ம படிச்சிருக்கோம். இவ்வளோ படித்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போ, நான் இப்படி தான் இருப்பேன், என் கடமை இதை செஞ்சு ஆகணும். அப்படியே அரசாங்க அதிகாரி ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. இப்போ மட்டும் எல்லாரும் அப்படி கரெக்டாக இருக்கீங்க. அப்போ வாங்கின சம்பளமும் இப்போ வாங்குற சம்பளம் ஒரே சம்பளம் தானே. இப்போ மட்டும் கடமை உணர்ச்சி தாங்காமல் இருக்கீங்க. ஏன் அப்படி? இது என்னன்னு தெரில. அது நீங்களாம் மாறுறீங்களா, இது நடிக்கிறீங்களா, இல்லை இருக்கிற வரைக்கும் ஓட்டுவோம், அங்கிட்டு சால்ரா தட்டுவோம், இங்கிட்டு சால்ரா தட்டுன்னு தெரியுங்களா? இது அதிகாரிகள்
மக்களுக்கு வரையான கரெக்டான முடிவை சொல்லுங்க நீங்க. ஆனா அரசியல்வாதிகிட்ட வந்து வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுறோம். அவங்கள நம்ம பார்க்குறோமோ பார்க்கணும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் போய் இட்டு போய் நாங்க போய் மனு குடுத்துட்டு ஐயா, ஐயான்னு போய் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நாங்க கஷ்டப்பட்டு நாங்க செய்றதுக்கு வந்து. அதனால வேலை பார்க்குற அரசாங்க அதிகாரி பிரயோஜனமா சம்பளம் வாங்குறதுக்கு பிரயோஜனமா மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத கரெக்டா பார்த்து செய்யுங்க. காசு குடுக்கணும், கந்து குடுக்கணும். காசுக்கு ஆசைப்பட்டு, அதுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லி மக்கள அலையவிடாதீங்க. அது பாவம். அதுக்கான தண்டனைய என்னைக்குனாலும் ஒரு நாள் கண்டிப்பா எங்கள மாரி விவசாயிகளால நீங்க பாதிக்கப்படுவீங்க. நன்றி, வணக்கம்.